ஃப்ரான்ஸுக்கு அப்புறம் இங்கிலாந்து கிட்ட தான் ஸ்டாக்டான ஸ்குவாட் இருக்குது. இங்கிலாந்து செலக்ட் பண்ணாத பிளேயர்ஸ் வச்சு இன்னொரு டீமை இறக்கலாம். ஹாரி கெய்னு, ஜூட் பெல்லிங்கமு, ஃபில் ஃபோர்டனு இவங்க எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ். எல்லாம் சரி தான், வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் இங்கிலாந்து கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை தான், கோச் வந்து கேரத் சவுத்கேட்டு. யூரோ குவாலிஃபையர்ஸில் டாப் ஸ்பாட்டை செக்யூர் பண்ணி அவங்க வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. 1992 டென்மார்க் வந்து யூரோஸ் ஜெயிச்சிருக்காங்க. போன யூரோஸில் விளையாண்ட அளவுக்கு விளையாடுவாங்கங்கிறது சந்தேகம் தான். இந்த வருஷம் இன்டெக்ரலான பிளேயராக டென்மார்க்குக்கு இருக்க போகிறது யாருன்னா ராஸ்மஸ் ஹாய்லண்ட் தான். குவாலிஃபையர்ஸில் தலைவன் வந்து 7 கோல் அடிச்சிருக்கான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டீம். ஆனால் அவங்க பொட்டன்ஷியலை ரீச் பண்ணதே கிடையாது. எந்த இட்டாலி கிட்ட இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரைக்கிங் ஆப்ஷன்ஸு சர்பியா கிட்ட இருக்குது. பெட்ரோவிச், விளாஹோவிச், யோவிச். ஸ்லோவேனியா வந்து 14 வருஷம் ஆப்சன்ஸுக்கு அப்புறம் ஒரு மேஜர் டோர்னமெண்ட்டை விளையாடுறான். யான் ஓப்ளாக் ஸ்லோவேனியாவில் தான் விளையாடுறான். அட்டாக்ல ஆர்பி லைப்சிக்கில் விளையாடுற பெஞ்சமின் ஷெஸ்கோ கடைசி 10 மேட்ச்சில் போட்டு புண்டஸ்லீகாவில் பொழந்து வீசிட்டு இருந்தான்.